வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அளவே இல்லை எடுத்துக்காட்டு 2.4 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 2.3 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.4 ஓர் இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்கள் 12 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் சிறிய பக்கங்களுக்குள் இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர் எனில் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு காண்க. 12 சென்டிமீட்டரும் 9 சென்டிமீட்டரும் உள்ள ஒரு இணைகரம் இருக்குது. அதில் சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சுக்கிட்டு நம்ம படம் வரைவோம். இணைகரம் வரைவோம். ஒரு இணைகரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்படி தான் இருக்கும் இணைகரம். இதில் இது டாட் லைனு. ஓகேவா, இது 12 சென்டிமீட்டரு. ஓகே, இது ABCD. அடுத்து என்னது 9 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. 9 சென்டிமீட்டர். இதில் சிறிய பக்கம் எது? 9 சென்டிமீட்டர். இது ரெண்டுக்கும் இடையில் உள்ள தொலைவு எத்தனைன்னு கொடுத்துருக்காங்கன்னா 8 சென்டிமீட்டர். சிறிய தொலைவுங்கிறது இது ரெண்டும் தான். இதுக்குள்ளே இடையே உள்ள தொலைவு 8 சென்டிமீட்டர்னு கொஷின்லேயே கொஷினில் கொடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். பரப்பளவு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை திருப்பி போட்டு அதுக்குள்ளே வேல்யூ திருப்பி போட்டு இந்த 12 சென்டிமீட்டர் அங்கே மேலே வந்துடும், 9 சென்டிமீட்டர் கீழே வந்துடும். திருப்பி போட்டு பெரிய அளவுகளுக்கு இடையே உள்ள தொலைவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதே படத்தை அப்படியே திருப்பி போட்டு மேலே 12 சென்டிமீட்டர் வரும், கீழே 12 இருக்க இடத்துல 9 சென்டிமீட்டர் வரும். இப்போ இதோட தொலைவு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதே மாதிரி படம் வரைஞ்சிக்கிட்டு இந்த அளவுகள்லாம் எடுத்து குறிச்சிருவோம். குறித்ததுக்கப்புறம் நம்ம இதோட பரப்பு கண்டுபிடிப்போம். இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிப்போம். இது பெரிய பக்கம் என்னென்னா 12 சென்டிமீட்டர். இதோட தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியலை, அதனால் h இதோட உயரம் h எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ இணைகரத்தின் ஃபஸ்ட்டு படத்தை வச்சுக்கிட்டு இணைகரத்தின் பரப்பு கண்டுபிடிப்போம். இணைகரத்தின் பரப்பளவு இது சிறிய பக்கங்கள், அதனால் இதோட சிறிய பக்கங்களை ஃபஸ்ட்டு இது 9 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டருங்கிறது இது சிறிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு தான். இதை வச்சுக்கிட்டு நம்ம இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிப்போம். சிறிய பக்கங்கள் அப்படின்னு போட்டுட்டு இதில் அடிப்பக்கம் என்ன உயரம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 9 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 9 சென்டிமீட்டர். அடிப்பக்கம் 9 சென்டிமீட்டர். அடுத்து உயரம் h = 8 சென்டிமீட்டர். இது h 8 சென்டிமீட்டர். இப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதுவோம். இணைகரத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும். இணைகரத்தின் பரப்பளவு = b × h சதுர அலகுகள் b என்னது 9 சென்டிமீட்டர் இன்ட்டு h என்னது 8. இப்போ 9 8 72 சதுர சென்டிமீட்டர். 72 சதுர சென்டிமீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த படம் இப்படி வராது. அந்த படத்தை திருப்பி போடுறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வரையணும். இது பெரிய பக்கங்களா, இப்போ பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு நம்ம கண்டுபிடிக்கணும். பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு கண்டுபிடிக்கணும். அப்போ இதோட அளவு என்னென்னா படம் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இதோட படம். பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவுனா இந்த மாதிரி வரும். இதோட டாட் லைன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது 12 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டர். ABCD
ஓகே, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இதோட பரப்பளவு வந்து நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் 72 சென்டிமீட்டர். 72 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 72 சதுர சென்டிமீட்டர். ஓகேவா, 72 சதுர சென்டிமீட்டர். ஓகே, இப்போ வந்து ஹச்சு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கணும். இணைகரத்தின் பரப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இணைகரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சதை வந்து ஈக்குவல்ட்டில் எழுதிக்குவோம். இணைகரத்தின் பரப்பளவு ஈக்குவல்ட்டு 72 சென்டிமீட்டர். ஈக்குவல்ட்டு 72 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால் சதுர சென்டிமீட்டர். ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ இணைகரத்தின் பரப்பளவு ஃபார்முலானா பி இன்ட்டு ஹச். பி இன்ட்டு ஹச் ஈக்குவல்ட்டு இந்த 72. இதில் பி என்னது 12. அடிப்பக்கம் வந்து 12 சென்டிமீட்டர். பி 12 இன்ட்டு ஹச் ஈக்குவல்ட்டு 72. இந்த ஹச் அப்படியே இருக்கும். இந்த 12 கிட்ட வரும்போது டிவைடில் வரும். 72/12 ஈக்குவல்ட்டு ஹச் ஈக்குவல்ட்டு இப்போ 12 72 அடித்தோம்னா 6 12 72. ஓகே, ஹச் ஈக்குவல்ட்டு 6 சென்டிமீட்டர். ஓகே, அவ்வளோதான் இந்த கணக்கு. இதை எடுத்து எழுதிடணும். பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு வந்து 6 சென்டிமீட்டர். பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6 சென்டிமீட்டர். இதை எடுத்து எழுதணும். எல்லா கணக்குலையும் இதை வந்து மாதிரி கொஷினில் கேட்டிருக்கதை எடுத்து எழுதிடணும். ஓகேவா, பெரிய பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 6 சென்டிமீட்டர். 6 சென்டிமீட்டர். அவ்வளோதான் கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.